ஒரு முறை யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை நினிவே பட்டணத்துக்கு நேராக தேவன் போகும்படி சொன்னார். Once God asked Jonah the prophet, he sent him to Nineveh. அங்கே போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். He asked him to go and preach there. இன்னும் 40 நாளிலே இந்த நினிவே அழிக்கப்படும். Within 40 days Nineveh would be destroyed. ஆனா நினிவேக்கு அவன் போகல. He never went to Nineveh. அவன் தர்ஷீசுக்கு நேரா கப்பல் ஏறினான். He took a ship towards Tarshish. ஆனால் தேவன் அவனை கடலில் தள்ளி மீனை ஆயத்தம் பண்ணி நினிவே கொண்டு வந்தார். God cast him into the sea. He prepared a fish and brought him to the city of Nineveh. கட்டாயத்தின் பேரிலே நினிவேயிலே பிரசங்கம் பண்ணினான். Under compulsion he had to preach in Nineveh. ஏன்னா நினிவே என்று சொல்லுகிறது அசீரிய ராஜ்யங்களுடைய தலைமை ஸ்தாபனம். It's the capital city of Assyrians. இந்த அசீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கொடுமைகள் கொஞ்சமல்ல. No less was a persecution of these Assyrians against Israel. ஆகையினாலே தேவன் 40 நாளிலே அழியும் என்று சொன்ன செய்தி அவன் ஏன் சொல்லாமல் விட்டான்னா, நான் சொல்லி இவங்க மனம் திரும்பிட்டா இவங்க மேல அந்த தீமை போயிடும், அதனால நான் சொல்லாம விட்டுட்டேன்னா இவனுங்க இப்படியே சாவட்டும். Because of the evil they did against the children of Israel, Jonah never wanted to இந்த prophesy. 40 நாளில் அவங்க செத்து போயிடுவாங்க. They ought to die in 40 days. தேவன் அவங்களை அழிக்கட்டும். God has got to destroy them. எங்களுடைய கர்ப்பவதிகளை கீறினார்கள். They tore up எங்கள் pregnantly. பிள்ளைகளை கொன்றார்கள். They killed our children. எங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட்டார்கள். And they destroyed. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அசீரிய ஜனங்கள் பண்ணின கொடுமைகள் ஒரு பெரிய பட்டியலிடலாம். The torture that the Assyrians did towards Israel can be written in a great list. அதனால சாவட்டும், 40 நாள்ல சாவட்டும். Let them die in 40 days. நான் சொல்ல மாட்டேன். I will not say. ஆனா ஆண்டவர் கட்டாயப்படுத்தி அங்க கொண்டு போயிட்டார். But God compelled Jonah and took him there. நினிவே 3 நாள் சுற்றி வரக்கூடிய பட்டணம். Nineveh had the circumference of 3 days. இவன் 3 நாள் பிரசங்கம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னாரு. And God asked him to preach for 3 days. ஆனா ஒரு நாள் தான் பண்ணான். But he preached only for a single day. ஒரே நாள் பிரசங்கத்துல In one day's message, ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினாங்க. the people repented. தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. They cried unto God. அவங்க மனஸ்தாபப்பட்டாங்க. They repented. வேதம் சொல்லுகிறது, The word of God says. தேவன் அவர்களுக்கு செய்ய தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். And God repented of the evil that he thought to do unto them. தேவன் அவர்களை அழிக்கவில்லை. God never destroyed them. உடனே வேதம் சொல்லுது, The word of God says. இந்த யோனாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. Jonah கடும் கோபம் வந்துடுச்சு. was angry. அவர் சொல்றாரு பாருங்க, 3ஆம் அதிகார கடைசி வசனத்துல, Third chapter. தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். And God saw the works that they turned from the evil. God repented of his evil. 4ஆம் அதிகாரம் பாருங்க, யோனாவுக்கு இது மிகவும், But it displeased Jonah exceedingly. யோனாவுக்கு கோபம் வந்து பாருங்க, எதுக்கு அழிக்கலையா, இவனுங்கெல்லாம் அழிவாங்க நினைச்சா இவன் அழியாம போயிட்டாங்க. These people had to be destroyed, whereas God never destroyed them. அதனால யோனாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். So Jonah was very angry. அவன் கடும் கோபம் கொண்டு, Being exceedingly கோபம்? angry. என்ன Exceedingly கோபம்? angry. கொஞ்சம் கோபம் இல்ல, Not- கடும் கோபம் கொண்டு He was exceedingly angry. கர்த்தர் நோக்கி வேண்டாம் பண்ணினான். And he prayed to God. இப்படி ஜெபம் பண்றாங்க. ஜெபம் எப்படி? How do they pray? ஆபத்துல பண்ற ஜெபம் இருக்கு, There's a time to தேவைக்கு பண்ற ஜெபம் இருக்கு, pray. Prayer for needs. பிரச்சனையில ஜெபம் இருக்கு, Prayer and நிறைய ஜெபம் problems. இருக்கு. There are many problems. சில விசுவாசிக்கு ஜெபம் பண்ற மாதிரி எப்போ ஜெபம் பண்றான்? Some believers pray. கடும் கோபம் வந்துட்டா எங்க போய் When they are exceedingly angry, they go and pray to இப்படி God. கூட ஜெபம் இருக்குங்க. There is such a type of prayer. எப்போ ஜெபம் பண்றாங்க? When do they pray? கோபம் வந்துட்டா தீக்கிறது எங்க தான் போறது? When it's very angry, where do they go? ஜெபத்துக்கு போறாங்க. Let's go அங்க to. போய் என்ன ஜெபம் பண்ணாங்க? Let's. நான் அப்பவே சொன்னேன், I told you என் that. ஊர்ல இருக்கும் போதே சொன்னேன். When I was in my own place, I said. ஆண்டவர்ட்ட போறான் பாருங்க கோபத்துல. He யார்கிட்ட goes to the கோபம்? Lord full of anger. ஆண்டவர்ட்ட போய் கோபத்துல ஜெபம் பண்றான் He பாருங்க. goes and prays full of anger. நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா?
Was not this my saying when I was yet in my country? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். Therefore I fled before unto ஏன் Tarshish. ஓடி போனேன்? Why I ran? வேதம் சொல்றது The word of God says நீர் ரொம்ப இரக்கம் உள்ளவரே, that thou art a merciful God, நீர் ரொம்ப மன உருக்கம் உள்ளவரே, gracious God, நீர் ரொம்ப கிருபை உள்ளவரே, a God of great kindness. நீர் வந்து கெஞ்சி கேட்டுட்டா மனஸ்தாபப்பட்டுருவேரு. If they come and beg you, you would repent. அதனால Therefore, நான் போய் சொல்ல, அவன் வந்து ஜெபம் பண்ண, having said so, and, நீர் கேட்க, And அவன் you- தப்பிச்சு ஓட, and they escaped. இதனால தான் போகல. That's the reason I never went there. நான் ஏன் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்? Why I said I will not serve எனக்கு God? தெரியும் I நீ know ரொம்ப இரக்கம் உள்ளவரே. Thou art a merciful God. உங்ககிட்ட வந்து ஆண்டவரேன்னு சொன்னா நீர் ஐயோன்னு விட்டுருவீரு. If people come and cry unto you, you leave என them. ரொம்ப இரக்கம் உள்ளவரே. Because thou art merciful. very என் merciful. பிரசங்கம் எல்லாம் பொய்யாயிடும், My sermon would become அவன் false. தப்பிச்சு போயிருவான். So they would escape. எனக்கு முன்னமே தெரியும். I knew pretty well. எல்லாருக்கும் என்ன தெரியும்? What did they, யோனாவுக்கு என்ன தெரியுமா? What about Jonah? What did he know? தேவன் இரக்கம் உள்ளவர். God is merciful. ஆனா அந்த இரக்கம் யாருக்கு இல்ல? What about that mercy? Who never நமக்கு had? என்ன இருக்கு? தேவன் இரக்கம் உள்ளவர். God is ஆனா merciful. நாம யாரு? What about us? கொலகார பாவிங்க. We are அந்த sinners இரக்கம் and- உள்ளவரை எப்படியாவது வச்சு என்ன செய்யணும்? கொலையே செய்து. So through that merciful God, we have to kill and murder. அவர் அழிச்சார்னா நாம ரொம்ப நல்ல ஆண்டவர், நான் நல்ல ஆண்டவர். ஜெபத்தை நம்ம சொல்லுவோம் பாருங்க, சில வேளை நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே அவன் காலை ஒட்டையும், Lord, you got to break his leg. மட்டை ஒட்டையும். You got to break his head. நம்ம நிறைய பேர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா நிறைய And பேருக்கு God தலையே heard. Thank God he has not heard our prayers. Thank God கடவுள் வந்து நம்ம நிறைய ஜெபத்தை கேட்கல. Thank God he has not heard our prayers. நமக்கு யார் மேல கோபம் வந்துட்டா If you are angry against anyone, என்ன செய்யும்? if you lose our temper, what do we do? ஆ? நம்ம கோவம்னு சொல்ல பாருங்க, நமக்கு யார் வீட்டு பக்கத்து வீட்டில் கோவம் வந்துட்டா பிள்ளைங்க சொல்லுவோம், ஏய் நீ அவங்ககிட்ட பேசுறத பார்த்த கைய கால உடைச்சிருவேன். So if you are angry with your neighbor, you shout at your child. If you speak there, I would break your hands and legs. ஐயோ நம்ம கோவத்தை எப்படி எல்லாம் காட்டுறோம் பாருங்க. How do we expose our anger? இவன் கோவத்தில் போய் ஜெபம் பண்ணானா? நான் இதனால தான் வர மாட்டேன்னு சொன்னேன். Therefore I told you I would not. இதனால தான் ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு I said சொன்னேன். I would not come and serve. இதனால தான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு Therefore சொன்னேன். I said I would not preach. நீ ரொம்ப இரக்கம் உள்ளவர். Thou art a gracious God. என்ன பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, Look at the prophet. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். The Lord is ஆனா merciful. ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசி இரக்கம் The இல்லாத, servant of God who serves God lacks mercy. அவன் மற்றவருடைய அழிவை விரும்பினான், He desired the destruction. மற்றவருடைய நாசத்தை விரும்பினான். He desired the loss of others. ஆண்டவர் சொன்னாரு, அப்பா The Lord said, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனப்பா. can I work against that 1,20,000 who know not to differentiate between பல right hand and வருஷத்துக்கு left hand? முன்பதாக ஒரு புஸ்தகத்துல வாசித்தேன். Years back I read in a book. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. The children of Israel came out from the bondage. செங்கடலை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க. They crossed the Red Sea and reached the other shore. செங்கடலை இரவிலே கடந்து பகல்ல திரும்பி பார்த்தாங்க. So they crossed the Red Sea in the night and during திரும்பி daytime, பார்த்தா எல்லா எகிப்தியருடைய பிணம் அங்க கிடந்துச்சு. the dead bodies of Egyptians were found there. குதிரைகள் ரதங்கள் எல்லாம் கரை ஒதுங்கி கிடக்கு. Horses and chariots were scattered on the shore. உடனே என்ன பண்ணாங்களா? What did they do? இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? What about these people? பாடுனாங்க. They sang before தேவன் God. வெற்றி சிறந்தார், God gave us தேவன் a- ஜெயம் எடுத்தார், God gave- தேவன் எகிப்தியரை கடலிலே ஆழ்த்தினார் God destroyed the அப்படின்னு Egyptians. பாட்டு பாடினாங்க. They were singing a victorious song. ஒரு சரித்திரக்காரர் எழுதுகிறார், அந்த பாட்டோட யாரு சேர்ந்துகிட்டான்னு சொன்னா தேவதூதர்களும் சேர்ந்துகிட்டாங்களாம். The angels also joined with the people when they sang. இவங்க தேவதூதர்களும் சேர்ந்து பாடுறாங்களாம். The angels also were singing with the children of Israel.
தேவன் தேவதூதர்களை கூப்பிட்டாராம். God called the angels. தூதர்களே, Said angels, அவங்க மனிதர்கள். they are men தங்களுடைய எதிரி அழிந்ததுனால அவங்க பாட்டு பாடுறாங்க. having destroyed the enemy, they do sing the song. ஆனா நீங்க தூதர்கள், But you are angels. ஏன் சமூகத்தில் நிக்கிறவங்க. You are the one standing in my நான் presence. உங்ககிட்ட இருந்து நான் மேலான காரியத்தை எதிர்பார்த்தேன். I had expected something great from you. நான் ரொம்ப துக்கப்படுறேன், I do feel sorry. நான் ரொம்ப வெட்கப்படுறேன். And I'm ashamed. ஏன் தெரியுமா? You know why? இஸ்ரவேலர் எப்படி என்னுடைய கரத்தினுடைய கிரியைகளோ அதே விதமாக எகிப்தியர்களும் என்னுடைய கரத்தினுடைய கிரியை. Even as the children of Israel are the work of my creation, so too the children of Egypt are the work of my own creation. இஸ்ரவேலர் பாடுகிறார்கள். The children of Israel sing. அந்த பாட்டை நான் ரசிக்கல, I am not interested in that song. அந்த பாட்டை அங்கீகரிக்கல. I have not acknowledged it. இத்தனை பேர் மரித்து கிடக்கிறார்கள். So many are dead. அவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். And I do feel sad for them. கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா Had they obeyed, அவங்க இந்த ஜனங்களை தொடராமல் இருந்திருப்பார்களானா had they not pursued the children of இந்த Israel, அழிவு வந்திருக்கிறது இல்லையே. they would not have seen this destruction. நான் சொல்லுவேன், I would say, நாம எதிரிகளுடைய இரக்கம் இல்லாத மனிதர்களாக இருக்கிறோம். oh, we are merciless ஆனால் people against தேவன் adversity. இரக்கம் உள்ளவராக தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கு. But the Lord is merciful and is continuously working. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. Take a life. நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை முறை தவறு செய்தோம், How many times we have heard in our எத்தனை life? குற்றங்களை நாம் செய்தோம். What about the mistakes we have committed in our life? இதுவரைக்கும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது முடிவில்லாத அவருடைய இரக்கம். The reason that we have not been destroyed is the everlasting and the infinite